வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெற நாம் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அழைப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க தெரிவிப்பு. தட்டுப்பாடு ஏற்பட்டால் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று அமைச்சர்களை கேட்கும் அமைச்சர்களை கொண்ட அரசாங்கம் எதற்கு என்று கயந்த கருணாதிலக்கு கேள்வி. போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த 77வது சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் நாம் கொண்டாடும் அதே நேரம் இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைத்து அனைத்து பிராந்திய மக்களால் கட்டியெழுப்பப்பட்டு மக்கள் அரசாங்கத்துடன் நாம் ஒரு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்தும் தவறவிட்டதுமான வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்பதற்கான சவால் இன்று அனைவருக்கும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என்று ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெற நாம் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றிருந்த போது மக்களுக்கான தனது சுதந்திர தின உரையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆண்டு சுதந்திர தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும் என்பதோடு சுதந்திர கனவினை அனைவரும் ஒருமித்து காண வேண்டும் என்றும் அதை ஒன்றாக உணர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் வளமான எதிர்கால அரசினையும் நவீன இலங்கை தேசத்தினையும் கனவு கண்டு கொண்டிருக்கும் வேளையில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயல் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் 77வது சுதந்திர தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தேசிய சுதந்திர தினத்தின் முக்கிய தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய கீதம் தமிழ் மொழியிலும் இசைக்கப்பட்டமை ஒரு முக்கிய சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. சுதந்திர தினத்தை கொண்டு தேசிய கொடி ஏற்றும் போது முதலில் சிங்கள மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போதும் அணிவகுப்புகள் அனைத்தும் முடிந்த பிறகு தேசிய கீதம் தமிழ் மொழியில் பாடப்பட்டது. கடந்த காலங்களிலும் சில தருணங்களில் மட்டுமே தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்கான தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க தெரிவித்தார். அவர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்ததோடு உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தின் அடிப்படையாக கொண்டு செயல்படுவோம் என்றார். அவர் மேலும் கூறுகையில் வாக்கெடுப்பு தினத்தில் அரசு சேவையாளர்கள், ஊடகவியலாளர்கள், வைத்தியர்கள் உள்ளிட்ட பலர் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவதால் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. எனவே அன்றைய தினம் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் துறையின் பணியாளர்களுக்கு தபால் மூல வாக்களிப்பை அனுமதிக்குமாறு தேர்தல் முறைமை தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் குழுக்களிடம் பலமுறை யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்த யோசனைகள் மீண்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்த தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக தேவையான அழுத்தங்களை தொடர்ந்து வழங்குவோம் என்று அவர் கூறினார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று அமைச்சர்களை கேட்டால் அத்தகைய அமைச்சர்களை கொண்ட அரசாங்கம் எதற்காக இருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்கு கேள்வி எழுப்பினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவித்த போது செல்லப்பிராணிகளுக்கு அதிக உணவு வழங்கினால், மக்கள் அதிக அளவில் தேங்காய்களை உபயோகித்தால் அல்லது துறைமுகங்களில் கொள்கலன்கள் தேங்கினால் நாம் என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பும் அரசாங்கம் நாட்டிற்கு எதற்காக? அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 4 மாதங்களுக்குள் ஏற்கனவே 6 அரச நிறுவனங்களின் தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். மேலும் கூட்டுறவு சங்க தேர்தல்களில் அரசாங்கம் தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை முன்னிறுத்தி அரசாங்கம் மக்களிடையே கோபத்தை உண்டாக்கியுள்ளது. ஆனால் பரிசோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த அறிவிப்பையும் வழங்கவில்லை. விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடும் போது அவர்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகளும் அரசாங்கத்தால் தொடர்கின்றது. கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக சகல தொழிற்சங்கங்களையும் வீதிக்கிறகி போராடி இந்த அரசாங்கம் இப்போது போராட்டங்களை முடக்க முற்படுகிறது என்றும் அவர் சாடினார்.
மஹிந்த ராஜபக்ஷவுக்காக நடத்தப்பட்ட பிரித்போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரும் நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக அண்மைய நாட்களாக அரசாங்கம் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அண்மையில் கூட நிதி மோசடி வழக்கில் ஜோசிது ராஜபக்ச கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க 7 நாள் பிரித்போதனை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட கடுமையான நிதி மோசடிகள் உள்ளிட்ட 11 குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இந்த பிரித்போதனை நிகழ்வுகள் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். போலீஸ் கட்டளை சட்ட விதிகளின்படி ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மட்டுமின்றி குற்ற செயலில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களின் முறைப்பாடுகள் ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்படுவதாக எழுத்து மற்றும் வாய்மொழி மூலம் புகார்கள் கிடைத்துள்ளன. இதற்காக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை முன்வைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் நிலையங்களுக்கு வரும் எந்தவொரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அதிகாரிகளின் கடமை. இனிமேல் எந்தவொரு முறைப்பாட்டையும் நிராகரிக்க முடியாது என்றும் பதில் போலீஸ் மா அதிபர் தனது சுற்றறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் 565 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றதுடன் இந்த ஒப்பந்தத்தில் ஜப்பான் வெளிவிவகார நடவடிக்கைகள் தொடர்பான நாடாளுமன்ற உப அமைச்சர் சயாமா அகிகோ மற்றும் இலங்கை நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளார்கள். இந்த நிதியுதவியின் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் கழிவு முகாமைத்துவத்திற்கான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுட ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று கடற்படை தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் 26வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுடவுக்கு தென்கொரிய தூதுவர் மியோன் லீ தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை மற்றும் தென்கொரியாவுக்கு இடையிலான இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.